அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்கள் இரத்தத்தில் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தை இந்த வாரம் இல்லாமல் ஆவணி மாதம் முழுவதும் பார்த்துக்கொள்வதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், இரத்தபந்த உறவுகள், பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தை அதிக கவனமாக பார்த்துக்கொள்வதும், குடும்பத்தில் டக்கு என்ற அனுகூலம் காணப்படுவதும், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கிறதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவதும், தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த நிறைய விஷயங்கள் அனுகூலமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்துவதும், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவு, உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் கூட ஏண்டா இது செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே உறவுக்காரர்களிடம் இந்த வாரம் இல்லாமல் ஆவணி மாதம் முழுவதும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு, பணவரவு, முதலீடுகள், பழைய கடன்கள் பைசல் செய்வது, தேகாரோக்கியத்திற்காக 1 நாள் 2 நாள் என்று மருத்துவ ரீதியாக இருந்து எல்லாவற்றிலும் சரி செய்து கொள்ளக்கூடிய புத்திசாலிகள் என்பதையும் ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லா விதமும் முதலீடுகளை எல்லாம் யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது. மரண பயம் முழுவதுமாக நீங்கக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நிச்சயம் நல்ல வழியும் சந்தோஷத்தையும் பெரிய உன்னதமான சூழ்நிலையும் ஏற்படுத்துவதற்குண்டான காலநிலை என்பதை ரிஷப ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம்.